கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மாருமா, புருஷமான போகணும் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, கொழுந்தனாரே கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும் நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்ப, இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன். பாட்டில் ஓபன் பண்ண பல்லு சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்டுக்கே நான் தான் எஸ்பி. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாருடா, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறி பார்த்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா. அட இந்தா புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமா தான் இருக்க. போய் ரூம்ல அடி அடிச்சுட்டு பாட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிர. இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். பெருசு பாட்டில் அடியா. குனியும் போது காக்கிறாத. குட் மார்னிங் சார். சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய அர்ஜென்ட் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு 10 நிமிஷம் இருங்க. உங்க எல்லாருடைய குறைகளை கேட்டுத்தான் நான் அனுப்புவேன். பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியறானே. அதிகாரிகளை நல்லவனே இருக்க முடியாது. சார், இதுதான் சார் நீங்க தேடி எடுக்க சொன்ன முதியோர் உதவி தொகை சம்பந்தப்பட்ட ஃபைல். இந்தாங்க சார். அவனை சுடாதீங்க. அவனை சேஸ் பண்ணி பிடிங்க. அவன்கிட்ட நான் பேசணும். அண்ணே, நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாத்தையும் புடிச்சு கட்டி வச்சாச்சுன்னு. எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும். அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை. புதுப்பட்டி சிறகம் முனுசாமி, கரடிப்புத்தூர் வேலுசாமி, மாணிக்கம் முத்து வெள்ளச்சாமி, இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க, தீவிரவாதிங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவரவாதிகளா? எஸ் சார். எதை வச்சு, எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க? சொல்லுங்க சார். சார், அது நான் இங்க 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார். சோ யூ ஆர் நாட் கிளியர். அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த ஏரியாவில் உங்கள சர்வீஸ்ல யார் அதிகம்? சார், 6 வருஷமா இந்த ஏரியாவில் நான் டியூட்டில இருக்கேன். நான் வரும்போது இந்த ஃபைல் தான் இருந்தது. இப்போ அதான் ஃபாலோ பண்றேன். அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நிரபராதி கூட குற்றவாளியா ரெக்கார்ட் ஆயிருக்கலாம்ல. உட்காருங்க. பழைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு ஒருத்தனை கலவரக்காரன் நீங்களே முடிவு செஞ்சு சுட்டுக் கொள்றது முட்டாள்தனம். இனியாவது அவங்களை உயிரோடு பிடிச்சு விசாரிக்க முயற்சி செய்யுங்க. அதனால கலவரக்காரங்களை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். சார், இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை வெட்ட வந்தானே கலவரக்காரன், அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொதுஜனங்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களாம். எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும். அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை.
ஐயா இதெல்லாம் எங்க ஆளுங்களோட வேலை தான். புதுசா எந்த ஆபீசர் இருந்தாலும் நாங்க இப்படித்தான். அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல. நான் போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன் ஐயா. ஐயா நீங்க வண்டியிலே பத்திரமா இருங்க. நான் போய் எங்க தலைவரை கூட்டி வந்துடுறேன்.